வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையை போன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். ரயில் டிக்கெட், வாடகை கார், உணவு டெலிவரிக்கு ஓடிபி கேட்க தடை விதிக்க முடியாது. தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம். 5 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. சேலம் உள்விளையாட்டு அரங்கில் ஃபால் சீலிங் உடைந்து விழுந்து மாணவன் காயம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ வழித்தடத்தில் பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனைகள் நிறைவு. திட்டமிட்ட தேதிக்கு முன்னதாகவே சோதனைகள் முடிந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் மகிழ்ச்சி. நாளை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேட்டில் களைகட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியையொட்டிய தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகன விற்பனையை குஜராத்தில் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. உற்பத்தியாகும் கார்களை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டம். சென்னையில் தினமும் 3000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாக மேயர் பிரியா தகவல். ராட்வீலர் நாய் வளர்க்க தடை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட மாநகராட்சி முடிவு என இணை ஆணையர் விளக்கம். தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான 35% வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. விடியல் எங்கே என்ற பெயரில் புத்தகம் வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக ஒரு தேர்வுன்னா அதில் பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனால் திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. நெல்லை விஜே மருத்துவமனையில் நோயாளியின் 5 சவரன் நகையை பறித்து விழுங்கிய பணியாளர். இனிமா கொடுத்து சங்கிலியை எடுத்த காவலர்கள். இமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து முடக்கம். வாக்காளர் உரிமையை வலியுறுத்தி பீகாரில் தொடரும் ராகுல் காந்தியின் பேரணி. பிரியங்கா காந்தி, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. நாளை அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம். தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக இந்துத்வா அமைப்பின் தலைவர்
வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையை போன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். ரயில் டிக்கெட், வாடகை கார், உணவு டெலிவரிக்கு ஓடிபி கேட்க தடை விதிக்க முடியாது. தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம். 5 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. சேலம் உள்விளையாட்டு அரங்கில் ஃபால் சீலிங் உடைந்து விழுந்து மாணவன் காயம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ வழித்தடத்தில் பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனைகள் நிறைவு. திட்டமிட்ட தேதிக்கு முன்னதாகவே சோதனைகள் முடிந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் மகிழ்ச்சி. நாளை விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோயம்பேட்டில் களைகட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியையொட்டிய தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகன விற்பனையை குஜராத்தில் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. உற்பத்தியாகும் கார்களை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டம். சென்னையில் தினமும் 3000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாக மேயர் பிரியா தகவல். ராட்வீலர் நாய் வளர்க்க தடை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட மாநகராட்சி முடிவு என இணை ஆணையர் விளக்கம். தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான 35% வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. விடியல் எங்கே என்ற பெயரில் புத்தகம் வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக ஒரு தேர்வுன்னா அதுல பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனா திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. நெல்லை விஜே மருத்துவமனையில் நோயாளியின் 5 சவரன் நகையை பறித்து விழுங்கிய பணியாளர். இனிமா கொடுத்து சங்கிலியை எடுத்த காவலர்கள். இமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து முடக்கம். வாக்காளர் உரிமையை வலியுறுத்தி பீகாரில் தொடரும் ராகுல் காந்தியின் பேரணி. பிரியங்கா காந்தி, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. நாளை அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம். தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக இந்துத்துவா அமைப்பின் தலைவர்